என்ன சார் பொட்டுலாம் வச்சிருக்கீங்க? உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் கோச்சுக்க போறாரு. திமுக காரங்களாம் பொட்டு வச்சா ரொம்ப கோபமா பேசினாரு. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் பொட்டு வச்சுருக்கிறேன். நான் மேடைக்கு போனாலும் பொட்டு வச்சுன்னு தான் மேடைக்கு போறேன். நம்ம இந்து மதத்தை இழிவா பேசவே கூடாது. இந்து மத கலாச்சாரத்தை பத்தி பேசக்கூடாது. இந்து கடவுளை பத்தி யாரும் நம்ம வந்துட்டு இழிவா பேசக்கூடாது. நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, விட்டுடுங்க. அதை போய் ஒரு பொது மேடையில போயிட்டு இந்து மதத்தை வந்துட்டு இழிவா பேசுறது, இந்து கடவுள்களை விமர்சிக்கிறது, இந்து கலாச்சாரத்தை விமர்சிக்கிறது, இதை வச்சு பிஜேபி அரசியல் பண்ணி நம்மளை டேமேஜ் பண்றான். நான் இது ஓப்பனா பேசுறேங்க. இது என்ன கூப்பிட்டு யாருன்னா கேட்டா கூட ஐ அம் ரெடி டு ஆன்சர். நான் அதுக்கு பதில் சொல்ல தயார். அதனால அமைச்சர் பொன்முடி பேசுனதை கேட்டிருப்பீங்க. சைவம் வைணவம் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. துணை பொதுச் செயலாளர் என்பது ஜனாதிபதி விட பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்து ஒரு விடுவிச்சிருக்காருன்னா அதை விட ஒரு தண்டனை வேற எதுவும் கிடையாது. மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா நான் அனுபவிச்ச ஒருத்தன். அதுதான் மூலம். அது வச்சுதான் நீங்க கட்சி பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் பொறுப்புடன் நான் பொன்முடி எடுத்தது. அதை விட ஒரு பெரிய தண்டனை வேற எதுவும் கிடையாது. இவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க நீங்க பயப்படுறாரு, முதல்வர் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா தலைவரா இருக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, முதல்வர் பயப்படுறாருன்ற வார்த்தையை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கங்க. நான் பயப்படுறாருன்ற வார்த்தையை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கங்க. நான் பேசல, நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு புதுசா நயினார் நாகேந்திரன் வந்துக்கிறாரு. அவர் எதனா ஒண்ணு பேசிதான் அவன் அரசியல் பண்றதுக்கு. அவர் திமுக பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். அவர் நான் ஏடிஎம்கே தான் அவங்கள்ட்ட அடிமை ஆயிட்டாங்களே, வேற யாரும் போய் அவர் பேச முடியும்? இதுல இந்து மதத்தை மட்டுமே வச்சு இப்படி சாடிக்கிட்டு இருக்கீங்களே, இதுவரை எந்த ஒரு இஸ்லாமிய மதத்தையோ எந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தையோ பற்றி எந்த ஒரு சர்ச்சைக்குள்ளான கருத்தும் இதுவரை வரலாற்றிலேயே இதுவரை திமுகவை சேர்ந்த யாரும் பேசியது கிடையாது. ஆனா இந்து மதத்தை மட்டும் பேசுவதன் காரணம் என்ன? எனக்கு அது மட்டும் பதில் இருந்தா போதும் சார். நம்ம இந்து மதத்துல இருக்கிறோம், நம்ம மதத்துல இருக்கிற குளறுபடிகளை நம்ம தான் சார் சொல்ல முடியும். நம்ம எப்படி சார் போய் இஸ்லாம் மதத்தை பத்தி பேச முடியும்? பூணூல் போடாதவன் அத்தனை பேரும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ தீண்டத்தகாதவன். தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு தான். நீ உனக்கு பூணூல் இல்லையா, நீ பட்டியலினம் தான். இந்த சனாதனத்தை தான் ஒழிப்புன்னு நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் ஆனா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். நீட்டுன்னு சொல்லி பிள்ளைகளும் நம்பிட்டு 4 வருஷம் கடந்து போயாச்சு. அடுத்த தேர்தலே வரப்போகுது. என்னதான் முடிவு வச்சிருக்கீங்க? நீட் அது கொண்டு வந்து பிஜேபி கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். இல்ல தவறு, கருத்து தவறு. 2010 காங்கிரஸோட நீங்க கூட்டணியில இருக்கும் போது அந்த நீட்டுக்கான சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு கொடியாத்தம் குமரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் பொட்டுலாம் வச்சிருக்கீங்க? உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் கோச்சுக்க போறாரு. திமுக காரங்களாம் பொட்டு வச்சா ரொம்ப கோபமா பேசினாரு. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் பொட்டு வச்சுருக்கிறேன். நான் மேடைக்கு போனாலும் பொட்டு வச்சுன்னு தான் மேடைக்கு போறேன். நான் தலைவர் தளபதி அவர்களுக்கே கொல்லூர் மூகாம்பிக்கு போயிட்டு வந்தேன்னா அவர்கிட்ட பிரசாதம் கொடுப்பேன், அவரும் வாங்கிக்குவாரு. இதுல என்ன ஆகுது? நான் அண்ணன் ராசா அவர்கள் கொள்கை பொறுப்பு செயலாளராக இருந்தார். நான் துணை செயலாளர். அவரு வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொன்னதே கிடையாது. நீ ஏன் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்டதே கிடையாது. நான் பொட்டு வைக்க மேடைக்கே போக மாட்டேன். நான் ஒரு நாளைக்கு 5 சேனல்ல பேசுறேன்னா ஒரு சேனல் பேசுறதுக்கு முன்னால எதிர்க்கு பூரா சாமி போட்டோ இருக்குது. சாமி கும்பிட்டு தான் நான் சேனல்ல பேசுவேன். நான் எந்த அளவுக்கு திமுக வெறி பிடித்தவனோ அந்த அளவுக்கு நான் ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டம் உள்ளவன். சாமி பக்தி எனக்கு அதிகம். இதுல போய் என்ன யார் என்ன கேக்குறது? அது என்னுடைய தனிப்பட்ட சொல்றது. இல்ல, இதுவரைக்கும் ராஜா அண்ணன் என்ன கேட்டது கிடையாது. நான் ராஜா அண்ணன் கேட்கல. ஒட்டுமொத்தமாகவே திமுக தொண்டர்கள் சொல்லிட்டாரு அவரு. என்னன்னு? திமுக தொண்டர்கள் பொட்டு வச்சுன்னா வீட்டோட விட்டுட்டு வந்துருங்க, திமுக வேஷ்டியை கட்டிட்டீங்கன்னா ஏன் பொட்டு வைக்கிறீங்க, சங்கியா ஏன் மாறுறீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல அவர் அப்படி கேட்டது. பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சங்கி கிடையாது. நான் சொல்லல அப்படின்னு என்ன பேரு அப்படின்னா என்ன? நான் ராஜா அண்ணன் நீங்க விமர்சனம் பண்ண வரல, என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள். நான் பொதுவா சொல்ல வரேன். நீங்க இந்த மாதிரி போட்டுவாங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதாவது பொட்டு வைக்கிறவங்களாம் சங்கி என்ன பண்ணா, பிஜேபி காரணங்களுக்கு RSS காரணங்க அந்த சங்கிங்களுக்கு அவனுக்கு தான் நம்ம இந்து சாமியெல்லாம் அவனுக்கு தான் சொந்தமா? நம்ம இந்து மத கடவுளுடைய வழிபாடெல்லாம் அவனுக்கு மட்டும் தான் சொந்தமா? இந்த பொட்டு குங்கம் அவனுக்கு மட்டும் தான் வைக்கணுமா? நாங்களும் வைக்க கூடாதா? அவனுக்கு சாமி பேரை சொல்லி ஃப்ராட் வேலை பாக்குறவனுங்க பிஜேபி காரணங்க RSS காரணங்க சங்கிங்க. நாங்க உணர்வுபூர்வமா சாமி கும்பிடுறவங்க, புரியுதுங்களா? தளபதி எல்லாம் யாரும் பொட்டு வைக்காதுன்னு சொன்னது இல்ல. எங்க தளபதி எங்க முதலமைச்சர் யாரையும் பொட்டு வைக்கணும்னு சொன்னது இல்ல.
இல்ல அவங்க எந்த இடத்துலயாவது நீங்க பொட்டு வைக்காதீங்கன்னு ஆர்எஸ்எஸோ பாஜகவோ உங்களை சொன்னுச்சா? இப்போது வரை அப்படி ஒரு ஏன் ஸ்டேட்மெண்டே கமெண்ட்ல கிடையாது. கேக்குறானுங்களே? இல்ல கமெண்ட்ல கேக்குறானுங்களே, ஏன்னா திமுக காரன் நீ பொட்டு வச்சுக்கிறியன்னு, ஏன்னா இவனுக்கு தான் என்ன பொட்டு என்ன வைக்கிறது, இவனுக்கு தான் என்ன குத்திகை ஏத்துக்கிற மாதிரி குங்குமம் சந்தனம் திருநூறுலாம் வைக்கிற மாதிரி எங்களை கேக்குறாங்க. என்ன கேட்பானுங்க அவனுங்க? என்ன வந்து ம். பொட்டு வச்சுக்கிற சந்தனம் வச்சுக்கிறேன்னு கேட்பானுங்க. அதனால வந்துட்டு சாமி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அது அது அவங்கவுங்க விருப்பம். ஒரு சிலர் கடவுள் மறுப்பாளர்னா அவன் சாமி கும்பிட மாட்டான். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நாங்க பொட்டு வைக்கிறோம். எனக்கு இருக்குது. ஆனா ராசா அப்படி சொல்லலையே. திமுக காரனாலே பொட்டு வைக்காதீங்கன்ற மாதிரி தானே பேசியிருக்காரு. சார் அவர் அவர் ம். வேண்டிப்பட்டவர்கள் என்ன அவர் ஒன்றும் அதிகாரப்பூர்வமா ஒன்றும் சொல்லலையே அண்ணன் ராசா அவர்கள். வேண்டியவருக்கு திராவிட வேண்டியவருக்கு சொல்லல முன்னேற்ற சார். கழகத்தில் ஒட்டுமொத்த இருக்கக்கூடியவர்கள் யாரும் பொட்டு வைக்க கூடாதுன்னு ராசா சொல்லலையே. ஒட்டுமொத்த எங்க திமுக சொல்லியிருக்காரு? காரங்களுக்கும் சொல்லியிருக்காரு. வீடியோ வேணா காட்டட்டுமா? வீடியோ ரெடியா இருக்கு. இல்ல இல்ல, அது அவர் அப்படி பேசுனது தெரியும். அவர் ம். வழக்கமா அப்படி கேட்கறது தான். ஒரு முறை நான் சாய்பாபா படம் கையில் வச்சுருந்தேன். ஷிரடி சாய்பாபா படம் கையில் வச்சுருந்தேன். யார் இந்த ம். பெரியவர்னு கேட்டாரு. என்கிட்ட கேட்டாரு. ம். அப்ப நான் சொன்னேன், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், யாருன்னு கேக்குறீங்களே என்ன? ம். சிரிச்சாரு. சிரிச்சாரு. அப்படி பார்க்க போனா நான் ராசா அவர்களுடைய துணைவியார் மறைந்த அண்ணி அவர்கள், அவங்க பயங்கரமான சாமி பக்தி தான். அவரே சொல்லியிருக்காரு, எங்க வீட்டுல சாமி கும்பிடுவாங்க, நான் அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துல நான் அவங்கள போய் சாமி கும்பிடாதீங்கன்னு நான் சொன்னது கிடையாது. அவங்க ம். சாமி கும்பிடுவாங்க. எனக்கே தெரியும் அண்ணி சாமி கும்பிடுவாங்க. நான் டெல்லிக்கு எல்லாம் போயிருக்கிறேன். அண்ணி எனக்கு பரிமாறி இருக்காங்க. அவங்க இப்போ சமீபத்துல காலமாயிட்டாங்க அண்ணி அவர்கள், அண்ணன் ராசா அவரோட துணைவியார். அவங்க கையால 2 உறவு நான் சாப்பிட்டுருக்கிறேன். அவங்களுக்கே பயங்கரமான சாமி பக்தி உண்டு. அவருடைய கொள்கை, அவர் திராவிடர் கழக மைண்ட். அவர் ஆரம்ப திராவிடர் கழகம் தான், திராவிடர் கழக மைண்ட். அவருக்கு ம். சாமி பக்தி இல்லைன்னா அதுக்கு நம்ம அவரை போய் நீ ஏன் சாமி பக்தி இல்லை, நீ சாமி கும்பிட்டானோன்னு நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவர் யாருமே என் கூட இருக்கவங்க சாமி கும்பிடவே கூடாது, பொட்டு வைக்கவே கூடாது, கோயிலுக்கு போகவே கூடாது, மாலை போடக்கூடாது, யாரும் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு இதுவரைக்கும் அவர் யாருக்கும் சொன்னதில்லை. ஏதாவது ஒரு விழாவில் யதார்த்தமா பேசியிருக்கலாம், ஒரு நகைச்சுவா பேசியிருக்கலாம். அந்த மறைந்த நகைச்சுவா பேச்ச தவிர நீங்க எல்லாம் பெருசாகி விட்டுறீங்க. நகைச்சுவையா பேச ரொம்ப காரசாரமா பேசியிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆராசாவுடைய மறைந்த மனைவி அவர்களுடைய கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு. வீட்டுல உள்ளவங்களை மட்டும் சாமி கும்பிட அனுமதிக்கும் நபர்கள் ஏன் வெளியில உள்ள தொண்டர்களையும் அனுமதிக்க மாட்டாரு? அவர் அவ்வளவு இல்ல அடிக்கடி காரசாரமா வீட்டுல கூட பேசினாரு. அடிக்கடி வீட்டுல கூட அதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள கருத்து முதல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த கடவுள் ம். விஷயத்துல. ம். நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். ஒண்ணு உங்க சேனல் மூலியமா, சேனல் 5 தமிழ் மூலியமா நான் ஒண்ணு சொல்றேன். நான் எப்பவுமே சர்ச்சைக்குரியா பேசுறவங்க குடியாத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேர் உண்டு. தலைவரே பல முறை நான் கண்டிச்சிருக்காரு. நான் ஒண்ணு சொல்றேன். அன்னைக்கு பெரியார் சாமி இல்லைன்னு சொன்னாரு, கடவுள் மறுப்பாளர், கடவுளை தூக்கி ராமர் சிலை விநாயகர் சிலை தூக்கி சேதல போட்டு உடைச்சாரு, கடவுளை கடுமையா விமர்சனம் பண்ணாரு, இந்து மதத்தை விமர்சனம் பண்ணாரு, கடவுள் இல்ல, கடவுளை கற்பித்த முட்டாள் எல்லாம் பேசினா, ரைட், ஓகே. ம். அன்னைக்கு சூழ்நிலைக்கு அது தேவைப்பட்டுச்சுங்க. இன்னைக்கு சரி. சூழ்நிலைக்கு அது தேவையில்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு நம்ம ஆட்கள் ஓப்பனா பேசி போறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, இல்லாம கூட இருக்கட்டும், உங்களை இந்து மதம் பிடிக்காம கூட போட்டோம், நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். பல்வேறு எதிர்ப்புகளில் இன்றைக்கு ஒரு தலைவன் இந்த நாட்டிலே முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு ஆரிய கூட்டம் இந்த மண்ணை ஆக்கிரமிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆரிய கூட்டத்தை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்மை திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசை முதலமைச்சர் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அவன் எங்க வந்து நம்மளை அடிக்கிறான்னு கேட்டா ஆன்மீகத்துல வரான். இந்து மதத்துக்கு திமுக எதிரான ஒரு கட்சி, திராவிட மாடல் அரசு இந்து மதத்துக்கு எதிரானது, இவங்க இந்து கடவுளுக்கு எதிரானவங்கன்ற மாதிரி நம்மளை கொண்டு வரான். அப்படி இருக்கும்போது நம்ம மேடையில பேசும்போது நம்ம இந்து மதத்தை இழிவா பேசவே கூடாது, இந்து மத கலாச்சாரத்தை பத்தி பேசக்கூடாது, இந்து கடவுளை பத்தி யாரும் நம்ம இழிவா பேசக்கூடாது. நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, விட்டுடுங்க. அதை போய் ஒரு பொது மேடையில போயிட்டு இந்து மதத்தை ஈழ்வா பேசுறது, இந்து கடவுள்களை விமர்சிக்கிறது, இந்து கலாச்சாரத்தை விமர்சிக்கிறது, இதை வச்சு பிஜேபி அரசியல் பண்ணி நம்மளை டேமேஜ் பண்றான். ஒரு நல்ல ம். தலைவர் முதலமைச்சர் தளபதி, கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் பொதுவாளில் தூசிப்படாத ஒரு தலைவர் தளபதிக்கு இதனால் நம்ம மன உளைச்சல் உண்டாக்கூடாது. ம். இதனால மன உளைச்சல் உண்டாக்கூடாது. நான் இது ஓப்பனா பேசுறேங்க. இது என்னை கூப்பிட்டு யாருன்னா கேட்டா கூட ஐ ஆம் ரெடி டு ஆன்சர். நான் அதுக்கு பதில் சொல்ல தயார். அதனால தயவு செஞ்சு மேடைகளில் போயிட்டு இந்து மதத்தை யாரும் இந்து மதம் இல்லை, எந்த மதத்தையும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மதம் பெருசுங்க. எனக்கு என் மதம் இந்து மதம் பெருசு. நான் என் மதம் எனக்கு சம்பந்தம் பொதுவா சொல்றேன். அவங்கவுங்களும் அவங்க மதம் சம்பந்தம். ஒரு மதத்தை பத்தி பேசும்போது எல்லாரும் ஒரு மனம் புண்படுற மாதிரி ஆகும். இன்னைக்கு திமுகவை ம். எந்த குறை சொல்ல முடியாது, எந்த குறை சொல்ல முடியாது. எங்க வரான்னு கேட்டா பிஜேபி காரன் நம்ம கிட்ட, இவன் இந்து மதத்துக்கு எதிரானவன், இவன் இந்து கடவுளை விமர்சிக்கிறான், நம்முடைய மதத்தை விமர்சிக்கிறான்,
நம்முடைய மத வழிபாடுகளை விமர்சிக்கிறான். இங்கதான் வரான் திமுக காரன், பிஜேபி காரன், RSS காரன். இதை வச்சுதான் அரசியல் பண்ணிருக்கிறான் அந்த எச்ச ராஜா மாதிரி ஆட்கள். இப்ப எல்லாருமே சொல்ற வந்திருக்க நயனார் நாகேந்திரன் சரி, இதுக்கு முன்னால தலைவராக அண்ணாமலையும் சரி, எல்லாருமே நம்மள எங்க டச் பண்றானா அங்கதான் வரான். அதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்? குடிக்கலன்னா நம்ம விட்டுடுவோம். இல்ல நீங்க நீங்க சொன்ன ஒரு வேண்டுகோள், என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். இல்ல நீங்க சொல்றத பதில இருந்து அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்ப சமீபத்துல அமைச்சர் பொன்முடி பேசுனதை கேட்டிருப்பீங்க. சைவம் வைணவம் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. கட்சி பொறுப்புல இருந்து நீக்கினீங்களே, ஆனால் இன்னமும் அமைச்சராக தொடர்கிறாரு. அமைச்சரா யார் வேணாலும் இருக்கலாம். அமைச்சர் பொறுப்பு பெரிய பொறுப்பு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். பெரிய எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வரும்போது முதலமைச்சரே பெரிய பொறுப்பு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தளபதி முதலமைச்சர் ஆன பிறகு முதலமைச்சர் பொறுப்புக்கு ஒரு மரியாதை வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது அது கீழ்த்தரமா கேவலமா இருந்துச்சு. தளபதி முதலமைச்சர் ஆன பிறகு முதலமைச்சர் பதவிக்கு மரியாதை. ஆனா இந்த துணை பொதுச் செயலாளர் என்றது அது முதலமைச்சரோட பெரிய பொறுப்பு, கட்சி பொறுப்பு. ஒரு திமுக ஒரு தொண்டான்றதே பெரிய விஷயம். திமுக கிளை செயலாளர் ஆவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. புரியுங்களா? அதுல ஒரு துணை பொதுச் செயலாளர்ன்றது என்னை பொறுத்த மட்டுக்கும் அதை ஜனாதிபதி விட பெரிய பொறுப்பு. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் என்பது ஜனாதிபதி விட பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்து ஒரு விடுவிச்சிருக்காருன்னா அது அதை விட ஒரு தண்டனை வேற எதுவும் கிடையாது. மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா நான் அனுபவிச்சவன், அதை நான் அனுபவிச்சவன். திமுக நான் கொள்கை பொறுப்பு துணை செயலாளரா பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க 12 பேர் 13 பேர். அன்னைக்கு முதல்ல அண்ணன் திருச்சி சிவா, அண்ணன் ராசா கொள்கை பொறுப்பு செயலாளர், கொள்கை பொறுப்பு துணை செயலாளர்கள் 2 பேர். அண்ணன் நெல்லிக்குப்ப புகழேந்தி, குடியாத்தம் குமரன். ஒரு பிரச்சனை எனக்கு அந்த பொறுப்புல இருந்து என்னை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அது எவ்வளவு கஷ்டப்பட்டன்றது எனக்கு தான் தெரியும். ஆனா ஒரு துணை பொதுச் செயலாளர் என்றது தளபதி பக்கத்துல உட்கார்றது. அமைச்சரா யாருன்னா வரலாங்க, எம்எல்ஏ யாருன்னா வரலாங்க, MP யாருன்னா வரலாங்க. எத்தனை பேர் அமைச்சரா இருந்தாலும் காணாம போயிட்டு இருக்கிறான், எம்எல்ஏ MP இருந்தாலும் காணாம போயிட்டு இருக்கிறான். முதலமைச்சர் இருந்த ஓ பன்னீர் சொல்லுமே அட்ரஸ் எல்லாம் சுத்தி இருக்கிறாரு கேரட் பிளாட்ஃபார்மா தெருவுல. ஆனா ஒரு கட்சி பொறுப்புன்றது இருக்குது பாருங்க. ஒரு இப்போ அண்ணன் திருச்சி சிவாவை துணை பொதுச் செயலாளர் நியமிச்சிருக்காங்க. அவர் ஒரு மேடையில பேசும்போது நான் அந்த மேடையில இருந்தேன். நான் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் MP திருச்சி சிவா, நாடாளுமன்றத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர், நாடாளுமன்ற மாநிலங்களவை திமுக MPக்களின் தலைவர் என்று சொல்வதை விட திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என்று சொல்வதுதான் எனக்கு பெருமானன் திருச்சி சிவா சொன்னார். அதுதான் நானும் சொல்றேன். தலைவர் தளபதியும் சொல்வார், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை தொண்டன் என்று சொல்வதில் பெருமை, கலைஞரின் மகன் என்று சொல்வதில் பெருமை, அதைவிட டாக்டர் கலைஞரின் தொண்டன் என்று சொல்வதுதான் எனக்கு பெருமானாங்க. கட்சி தான் முக்கியம், அதுதான் மூலம். அது வச்சுதான் நீங்க கட்சி பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் பொறுப்புடன் நான் பொன்முடி எடுத்தது. அதை விட ஒரு பெரிய தண்டனை வேற எதுவும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய தண்டனை. உங்கள் பார்வையில் தண்டனையா இருந்துட்டு போகுது. இது ஒரு சாதாரண நபர் பேசியிருந்தா இவ்வளவு பிரச்சனையா இருக்கும். இது இப்படி பேசுறது ஏன் திமுக காரங்க தொடர்ந்து இப்படி சர்ச்சைக்குரிய வகையிலேயே பேசிட்டு இருக்கீங்க? இதே அமைச்சர் தான் ஒரு வாட்டி ஓசியில போறீங்களா பஸ்லன்னு கேட்கிறாரு, ஒரு பட்டியலிட்ட சமுதாயத்தை பத்தி எஸ்சியான்னு கேட்கிறாரு. ஏன் இப்படி சர்ச்சைக்குள்ள வகையில பேசுறாரு? இவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க நீங்க பயப்படுறாரு, முதல்வர் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா தலைவரா இருக்கு நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, முதல்வர் பயப்படுறாருன்ற வார்த்தையை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கங்க. முதல்வர் பயப்படுறாருன்ற வார்த்தையை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கங்க. நான் பேசல, நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. சார், நயனார் நாகேந்திரன் இன்னைக்கு பிஜேபியினுடைய தலைவர். அவர் இன்னைக்கு எதிர்த்து அரசியல் பண்ணி ஆகணும். இப்போ உண்மையான எதிர்கட்சி எது? அதிமுக. அவங்க போய் பிஜேபி காலில் விழுந்துட்டாங்க, எல்லாம் வழக்கில் இருக்கிறாங்க, நம்மளை தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு. இப்ப அவன் பிஜேபி அதிமுக கால்களை வச்சு இப்ப நான் தான் எதிர்கட்சின்றான். இப்போ ஒரு புதுசா நயனார் நாகேந்திரன் வந்துக்கிறாரு. அவர் எதனா ஒண்ணு பேசிதான் அவன் அரசியல் பண்றதுக்கு. அவர் திமுக பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். அவர் ஏடிஎம்கே பேச, ஏடிஎம்கே தான் அவங்கள்ட்ட அடிமை ஆயிட்டாங்களே, வேற யாரும் போய் அவர் பேச முடியும்? அவர் திமுக தான் பேசுவார், அப்படிதான் பேசுவாரு. அவர் அப்படிதான் பேசுவாரு. அவர் கூட தான் வெட்டுவேன் குத்துவன் பேசுகிறார் மேடையில. நயனார் நாகேந்திரன் கூட தான் வெட்டுவேன் குத்துவன் தான் மேடையில ஏறி பேசியிருக்காரு நயனார் நாகேந்திரன் கூட. அதனால நான் பொன்முடி பேசுறதுதான் நியாயப்படுத்தல. இது மாதிரி யாரும் துணிச்சலா சொல்ல மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வேண்டிப்படுறேன் நான் பொன்முடி. அந்த காலத்துல ரொம்ப சின்ன பையன், 19 வயசு அப்ப எனக்கு. சைதைக்கா கிட்டு கழகப்பணியில் சிட்டுன்னு சைதை கிட்டு தென்சென்னை மாவட்ட செயலர் இருக்கும்போது பல கூட்டங்களில் நான் பொன்முடி பேசும்போது அந்த கூட்டத்தில் நான் துணை போய் செயலராக பேசியிருக்கிறேன். பல கூட்டங்களில் எப்ப போன் போட்டாலும் எடுப்பார், மிஸ் கால் பத்தி எனக்கு கூப்பிடுவார். ஆனால் அந்த ஒரு திராவிட கழகம், ஒரு பெரியார் திராவிட கழகம் நினைக்கிறேன், அந்த அமைப்பு நடத்தின நிகழ்ச்சியில ஆனால் பொன்முடி பேசுறது அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சார். ரொம்ப உருவமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. முதலமைச்சர் இப்ப மன்னிப்பு கேளுங்க வந்துட்டார். அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அங்க ஒரு பேசுறது நான் நியாயப்படுத்தல, வாய் தவறி பேசிட்டாரும் நான் சொல்ல வரல.
வாய் தவறி பேசிட்டார். ஒரு சில நேரத்தில் நம்மள அறியாம ஒரு 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 வார்த்தை வந்துடும், டக்குன்னு வந்துடும். எனக்கு பல முறை வந்துருக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரி இல்ல, நித்தி தானே மேடையில் ஒருத்தர் வர கேட்கிறார், சொல்லட்டான்னு வர கேட்கிறார். இது நானே சொல்றேன், இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. பேசிட்டார். இது இவ்வளவு சீரியஸா வரும்னு அவர் நினைச்சு பார்க்கல. ஏன்னா அவரே திராவிடர் கழகம் தான் துவக்கத்துல பேசிக். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் பேராசிரியர் அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசிக்ல அவரே என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிடர் கழகம் தான். அவங்க வந்து அவங்க மரியாதைக்குரிய இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, தாலி மாங்கலத்தை கட்டி கொடுத்துட்டாங்க. இல்ல உங்களுடைய பதில் எல்லாம் சரி. நீங்க ஆரம்பத்திலேயே நான் சொன்ன திருநீர் வைக்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டோம், அந்த டாபிக் தான் வர்றோம். இதுல இந்து மதத்தை மட்டுமே வச்சு இப்படி சாடிக்கிட்டு இருக்கீங்களே, இதுவரை எந்த ஒரு இஸ்லாமிய மதத்தையோ எந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தையோ பற்றி எந்த ஒரு சர்ச்சைக்குள்ளான கருத்தும் இதுவரை வரலாற்றிலேயே இதுவரை திமுகவை சேர்ந்த யாரும் பேசியது கிடையாது. ஆனா இந்து மதத்தை மட்டும் பேசுவதன் காரணம் என்ன? எனக்கு அது மட்டும் பதில் இருந்தா போதும் சார். நம்ம இந்து மதத்துல இருக்கிறோம், நம்ம மதத்துல இருக்கிற குளறுபடிகளை நம்ம தான் சார் சொல்ல முடியும். நம்ம எப்படி சார் இப்போ இஸ்லாம் மதத்தை பத்தி பேச முடியும்? நம்ம எப்படி சார் இப்போ கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேச முடியும்? அன்னைக்கு பெரியார வந்து உலக சட்டமாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்த மதத்துவான்னு கூப்பிட்டார். பெரியார அண்ணல் அம்பேத்கர் கூப்பிடும் போது பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்து மதத்துல இருந்துன்னு இந்து மதத்தை பத்தி விமர்சனம் பண்ணி இந்து மதத்தில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டி இந்து மத கடவுள்களை பத்தி நான் விமர்சனம் பண்றேன்னா, நான் இந்து மதத்துல இருந்துன்னு பேசினால்தான் அவன் சும்மா இருக்கிறான். நான் இன்னொரு மதத்துல போயிட்டு இந்து மதத்தை பத்தி பேசினா அவனா சும்மா இருப்பான். அதனால நான் இந்து மதத்தை விட்டு வரமாட்டேன்டார். எனவே நம்ம மதத்துல இருக்கிற ஒரு சில குளறுபடிகள், நம்ம மதத்துல இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த சனாதனம், இதையெல்லாம் நம்ம தான் சொல்ல முடியும். நம்ம மதத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க, அதெல்லாம் நீங்க இப்போ நம்ம மதத்தை நம்ம வந்து ஈடுபடுத்தி பேசணும்ன்றது. இப்ப நான் ஆன்மீகவாதி, நான் பக்கா ஆன்மீகவாதி. ஆனா எனக்கு வந்து எவ்வளவோ இதுல முரண்பாடுகள் உண்டு எனக்கு. ஏன்னு கேட்டா இந்து மதத்துல மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு இருக்கா? அமைச்சர் இந்து மதத்துல மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வு சனாதனம் எல்லாம் சொல்றீங்களே, இந்து மதத்துல மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு இருக்கா? எல்லாரும் தான் கோயிலுக்குள்ள போறாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவ ஒரு அமைப்புகள் ஏதாவது பாதிரியார் யாருனாலும் ஆக முடியுமா? ஜமாத்தின் தலைவரை யாருனாலும் ஆக முடியுமா? அங்கேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல. நீங்க ஏன் திரும்ப திரும்ப இந்த இந்து மதத்திலேயே தான் குறிப்பிட்டு வரீங்க? சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, அறநிலைத்துறை அங்க வந்து ஃபாதரையரா ஆகணும்னு விருப்பப்பட்டு போய் ஃபாதரையார் படிக்கணும். அது படிப்புக்கு படிச்சவங்க ஃபாதரையர் ஆகலாம். அந்த கிறிஸ்துவ மதத்திலே இந்த பிரிவு தான், கிறிஸ்துவ மதத்துல இந்த பிரிவு இருக்குது. இங்க இருக்குது இல்ல, பிராமணர்கள், மோதியார், செட்டியார், ரெட்டியார், தேவர், நாயுடு, இப்படி அந்த மாதிரி எல்லாம் அங்க இல்ல. அதுல கிறிஸ்துவ மதத்துல யார் வேணாலும் பாதிரியார் ஆகலாம், இஸ்லாம் மதத்துல யார் வேணாலும் குருமார்கள் ஆகலாம். ஆனா இங்க வந்து கோயில்ல போயிட்டு சாமி கருவறைக்குள்ள போய் சாமியை தொட்டு பூஜை பண்ணணும்னா அவன் பிராமணனா இருக்கணும். அதை இன்னைக்கு பெரியார் அன்னைக்குல இருந்து போராடி, கலைஞர் போராடி, இன்னைக்கு தலைவர் தளபதி சட்டமாக்கிட்டார் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகரும் சொல்லிட்டு. சோ இங்க பல குளறுபடிகள் இருக்குது. ஒண்ணும் ஆனா இப்ப சமீபத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் எல்லா சாமி பாட்டுக்கும் அவர் தான் இசையமைச்சுக்கிறாரு. இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலாது கோயில் உள்ள அப்படியே ஐயரெல்லாம் கூட்டு வரான், ஃபுல்லா கூட்டு வரான். அவர் தன் அறியாம மூல சாந்துக்குள்ள போகும்போது அப்படியே தடுக்கிறான் ஐயரு. வெளியே நிலுங்க, இங்க உள்ள வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது, வெளியே நிலுங்கன்ட்டான். ஐயோ வெளியே நிலுங்க, நீங்களாம் உள்ள வரக்கூடாதுன்றான். அப்ப இவன் உள்ள போறான். அப்ப நீ இசைஞானி இளையராஜா ஏன் உள்ள விடல? அப்ப ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானே. அது மட்டும் பட்டியலினத்தின் சமுதாயம் மட்டும் இல்ல நண்பரே, பிராமணம் பொறுத்தவரைக்கும் ஒண்ணு சொல்லிட்டா, கண்டிப்பா நீங்க பிராமணர்கள் எனக்கு தெரியும். பிராமணர் பொறுத்த வரைக்கும் பட்டியலினத்தின் சமுதாயத்தினர் மட்டும் அவர் தீண்டத்தகாதவன் பட்டியலினத்தின்னு சொல்ல, பூணூல் போடாதவன் அத்தனை பேரும் பட்டியலினத்தை தான் சொல்றான். பூணூல் போடாதவன் அத்தனை பேரும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ தீண்டத்தகாதவன், தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு தான். நீ உனக்கு பூணூல் இல்லையா, நீ பட்டியலினம் தான். நம்ம தான் இவங்க பட்டியலினம், இவங்க மோலியாரு, ரெட்டியார், செட்டியார்ன்றான். ஆனா பிராமணம் பொறுத்தவற்றிலும் பூணூல் போடாதவன் அத்தனை பேரும் பட்டியலினத்தினர் தான். அதை தான் நம்ம எதிர்க்கிறோம், அதை தான் நம்ம விமர்சிக்கிறோம். இந்த சனாதனத்தை தான் ஒழிப்புன்னு நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் ஆனா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். இதுதான் அவர் சொன்னார். இதை பெருசா எடுத்துன்னு ஆடுறாங்க. இதுதான் அவர் சொன்னார். அந்த வகை அதை நானே சொல்லிட்டேனே, தயவு செஞ்சு போய் மேடை ஏறி இந்த மாதிரி வந்து பொது வெளியில இந்து மதத்தை டேமேஜ் பண்றது, இந்து மத வழிபாடுகளை டேமேஜ் பண்றது, இந்து மத கடவுள்களை விமர்சனம் பண்றது, யாரும் திமுக பொட்டு வைக்காதுன்றது, யாரும் திமுக வந்து திருநூறு வைக்க கூடாதுன்றது, மாலை போடக்கூடாதுன்றது, இதை தவிர்த்துனா நல்லா இருக்கும்னு என்னுடைய இல்ல எல்லாரும் ஒரு வேண்டுகோளா இருக்கிறேன். மற்றவர்கள்லாம் சொல்றீங்க ரைட்டு. இப்போ ரீசெண்டா சட்டமன்றத்துல அதிமுக சேர்ந்தவங்க எல்லாம் கருப்பு சட்டை போட்டு வந்தாங்க. அதற்கு மாண்புமிகு முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நல்ல வேலைக்கு கருப்பு சட்டை போட்டு வந்தீங்களே, காவி சட்டை போடாம
ஏன் காவி சட்டை போட்டால் ஏன் காவி பிடிக்காதா உங்களுக்கு? இல்ல இல்ல, திமுக காவி காவி எல்லாம் யாரும் ஆகாதா? பிடிக்காது, காவி பிடிக்கும். ஆ, காவி ஏன் நானே முதல்வர் அப்படி நானே இப்ப பேசணும்? முதல்வர் சொன்னது காவியை கொச்சைப்படுத்த வேண்டும். ஆன்மீகம் என்றால் காவி, அது கொச்சைப்படுத்த ஒண்ணு இல்லை. அவன் காவி எந்தன்றான்ல பிஜேபி காரன். சரி. பிஜேபி ஆர்எஸ்எஸ் காவி எந்தன்றான். அதனால நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் கலர்ல வராம கருப்பு சட்டை போட்டு வந்துக்கிறே பரவாயில்ல. தவிர அங்க அந்த இடத்துல போயிட்டு ஆன்மீகத்தையோ இல்லை என்றால் காவி உடை ஆன்மீகவாதிகள், இந்து மதத்தினர், துறவிகள் மாலை போட்டா நம்ம போடுறது இந்து மதம்னா காவி. அந்த நோக்கத்துல தலைவர் தளபதி அவர்கள் காவியை சொல்லல. அவர் சொன்ன காவி எந்த காவின்னு கேட்டா பிஜேபி ஆர்எஸ்எஸ் காவியை சொன்னார் அவர். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காவி அவர் சொல்லல. நம்ம ஆன்மீகவாதிகள், இப்ப ஆன்மீகவாதிகள் மாலை போட்டா சபரிமலைக்கோ குரு ராகவேந்திராக்கோ முனீஸ்வரருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ மாலை போட்டோம்னா நம்ம காவி உடை அணிவிப்போம். காவடி எடுத்தா காவி உடை போடுவோம். ஒரு சிலர் காவி அணிவாங்க, முனிவர்கள்லாம். அந்த 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 மைண்ட் செட்ல தலைவர் தளபதி சொல்ல நீங்க நல்லா யோசிக்கணும். அவரு சொன்னது என்னன்னு கேட்டா பிஜேபினா அவனுக்கு பிஜேபி அடிமை ஏதாவது முடிஞ்சு போச்சுப்பா. அவனுக்கே ஒரு ஓகே பிஜேபி அடிமைட்டானுல. பிஜேபி கலர்ல வராம கருப்பு கலர் வந்து சந்தோஷம் சொன்னார். அங்க ஒரு பிஜேபி சொன்னாரே தவிர கூட்டணி ஆன்மீகத்தை சொல்லல. கூட்டணி வச்சுட்டா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டா உடனே அவங்க ஆர்எஸ்எஸ் சங்கிகளா மாறிடுவாங்களா? ஏன் நீங்களும் தான் ஒரு காலத்துல கூட்டணி வச்சீங்க பாஜகவோட, அப்ப நீங்களும் சங்கிகள், நீங்களும் அப்ப பாஜகவின் அடிமைகள் அப்படின்னு சொல்லலாமா திமுகவை? நீங்கள் அதிமுகவை சொன்னா அன்னைக்கு திமுக பாஜக, சாரும் இல்ல அது. அன்னைக்கு பாஜக வேற, இன்னைக்கு பாஜக வேற. அன்னைக்கு எந்த பாஜக எங்களை கூப்பிட்டு என்றைக்கும் மிரட்டி பாஜக பாஜக உங்க தானே. தூக்கி இருக்கிறீங்க ம். ஏங்க? அன்னைக்கு நாங்க வாஜ்பாய்க்காக இருங்க. அன்னைக்கு வாஜ்பாயை ஒரே வருஷம் கூட ஆட்சி செய்ய முடியும், அந்த அம்மா ஜெயலலிதா கவுத்து விட்டுடுச்சு. அன்னைக்கு வெரி குட் லீடர் என்ற ஆங் பாட்டை சொல்லி வாஜ்பாய் என்கின்ற அந்த ஒரு நல்ல மனிதரை இந்த நாட்டின் பிரதமராக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அவரை பிரதமராக்கணும். வாஜ்பாயை பிரதமராக்கி விட்டு பிஜேபி ஆட்சியிலே அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பிஜேபி வேற, அன்னைக்கு அரசியல் காலம் வேற, இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை வேற. இன்னைக்கு இருக்கிற பிஜேபி வேற. இன்னைக்கு இவங்க போனாங்க பிஜேபி கிட்டன்னா இவங்க மெய்தெல்லாம் வழக்கு எல்லாம் எட்டு வச்சிட்டான், தூக்கி உள்ள போட்டுருவோம் மிரட்டினாங்க. மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அடிமை ஆக்கினாங்க. அந்த அந்த இதுல வச்சுதான் தலைவர் தளபதி அவர்கள் நல்ல வேலை நீ காவியில வராம கருப்பு சட்டை போட்டு வந்தோம்னா அவர் சொன்ன அந்த காவி என்றது பிஜேபியினுடைய அந்த அந்த பிஜேபியினுடைய கலர்ல வராம ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரனா வராம பரவாயில்ல கருப்பு சட்டை போட்டது சொன்னாரே தவிர அவர் இந்து மதத்தின் ஆன்மீக காவியை தலைவர் தளபதி அவர்கள் கொச்சைப்படுத்தவில்லை. அவர் என்றைக்கும் எந்த சாமி விமர்சனம் பண்ணதில்லை. யாரையும் நீ பொட்டு வைக்காத கோயிலுக்கு போன சொன்னதில்லை. தலைவர் தளபதியை 100 முறை சொல்லிட்டு இருப்பார் மேடையில. எங்க வீட்டுல சாமி ரூம் இருக்குது, இல்லாத சாமி இல்ல. என்னுடைய துணைவியார் மரியாதைக்குரிய என்னோட அண்ணியார் அவர்கள், அவங்க போகாத கோயில் கிடையாது. அவங்க கோயிலுக்கு போயிட்டு தான் என்கிட்ட பிரசாதம் கொடுப்பாங்க, நான் சாப்பிடுவேன். அது அவங்க நம்பிக்கை. அவங்க நம்பிக்கைலாம் என்னைக்குமே தலையிட்டது கிடையாது. நான் சாமி கும்பிடனோ இல்லையோ, ஆனா அவங்கள நம்பிக்கை நான் என்னைக்கு தலையிட்டது இல்லை. அவங்க நம்பிக்கை மட்டும் இல்ல, யாருடைய நம்பிக்கையிலும் நான் தலையிட்டது இல்லை. தலைவர் கலைஞரே அண்ணன் ஜெகத்ரட்சகனை திராவிட ஆழ்வார் தான் கூப்பிடுவார். தளபதி அவர்கள் திராவிட ஆழ்வார் தான் கூப்பிடுவார். இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக தலைவர் தளபதி நியமித்தார் என்று கேட்டால் அவர் சிறந்த ஆன்மீகவாதி. அண்ணன் சேகர் பாபு ஒரு நல்ல ஆன்மீகவாதி. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கார மாதிரி டூப்ளிகேட் பிராட் ஆன்மீகவாதி இல்ல, அவர் ஒரிஜினல் ஆன்மீகவாதி. எனவே ஆன்மீகத்தை மதிக்கக்கூடியவர். இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர்கள். எந்த மதத்தையும் புண்படுத்த மாட்டார். குறிப்பாக இந்து மதத்தை அவர் வரைக்கும் புண்படுத்தியதே கிடையாது. அண்ணன் ராஜா பேசுறாருன்னா அவரு திராவிடர் கழக மைண்டு. அண்ணன் பொன்முடி பேசினாருன்னா அவரு திராவிடர் கழக மைண்டு. தளபதி பேசுறாரா அதை சொல்லுங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரா? மோடியே தரக்கூடாது கோயில் ராமர் கோயில் தெரியுமா உங்களுக்கு? அங்க இருக்கிற சங்கராச்சாரியர் அயோத்தியார் ராமர் கோயில் தரக்கூடாதுட்டாங்க. ஏன்னா மோடி பிராமின் கிடையாது. ஆனா மோடி ராமர் கோயில் திறக்கணும், இத்தாண்டா சனாதனம், இத்தான ஒழிக்கணும்னு சொன்னேன். மோடி திறக்கணும் ராமர் கோயில்னு சேலம் இளைஞரணி மாநாட்டில் மோடிக்கு ஆதரவா பேசுறாரு. எனவே திமுக நாங்க யாரும் இந்து மதத்துக்கு எதிரி கிடையாதுங்க, இந்து மத கடவுளுக்கு எதிரி கிடையாதுங்க. ஒருத்தர் 2 பேர் பேசுறாங்க, அது இனிமே யாரும் பேசாத மாதிரி தலைவர் தளபதி கண்டிச்சு வச்சிருக்காருங்க. அதனால நாங்க இந்து மதத்துக்கு நாங்க யாரும் விரோதி கிடையாதுங்க. நாங்களும் எல்லாரும் இந்து தாங்க, நாங்களும் சாமி கும்பிடுறோங்க, எங்களுக்கும் சாமி நம்பிக்கை உண்டுங்க. யாரோ 2 பேர் பேசுறாங்க, அது பேசுறது பேசக்கூடாது, பொது வெளியில பேசக்கூடாது. தளபதி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் 2 பேசுறவங்களும் இனிமே பேச மாட்டாங்க என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். மத அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நீட் தேர்வு குறித்தான கருத்து பெரிய அளவுல கிட்டத்தட்ட 4 வருஷத்தை கடந்து இன்னமும் போய்கிட்டு இருக்கே. நீட் ரகசியம் தான் என்ன?
நீட்டுன்னு சொல்லி பிள்ளைகளும் நம்பிட்டு 4 வருஷம் கடந்து போயாச்சு. அடுத்து தேர்தலே வரப்போகுதே. என்னதான் முடிவு வச்சிருக்கீங்க? நீட் அது கொண்டு வந்து பிஜேபி கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். இல்ல இல்ல அந்த இல்ல, பணம். தவறு. கருத்து தவறு. 2010ல காங்கிரஸோட நீங்க கூட்டணியில இருக்கும்போது அந்த நீட்டுக்கான ஆமா ஆமா ஆமா. அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நீட் வந்தபோது அப்ப தமிழ்நாட்டுல கிடையாது. அது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல கிடையாது. ஆல் இந்தியா லெவல்ல கொண்டு வந்திருக்கலாம். தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. தலைவர் தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஒத்துக்கல. கிடையாது சார். ஆனா இல்லைங்க, அந்த சட்டம் தமிழ்நாட்டுல வரும்போது நீங்க சொல்ற மாதிரி 2010 திமுக காங்கிரஸோடு அங்க வகிக்கும் பொழுது, திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே ஒன்றியத்தில் ஆட்சி செய்யும் பொழுது, அப்பொழுது நீட் கொண்டு வரப்பட்ட பொழுது தமிழ்நாட்டுல நீட் கிடையாது. யாராவது தமிழ்நாட்டுல நீட் எக்ஸாம் எழுதினாங்களா? தமிழ்நாட்டுல இப்போ நீட் கிடையாது. நாங்க தமிழ்நாட்டுல நீட்டுக்கு நாங்க ஏத்துக்கல. வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல நீட் கிடையாது. பிஜேபி கவர்மெண்ட் வந்தோடனே அதை சீரியஸ் ஆக்கணும். அதை நாங்க இந்த நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி எங்கள் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதும் உண்மைதான். அதை நம்ம எவ்வளவு போராடி பார்த்தோம். நம்ம கேட்கிறோன்றதாலே அவன் நீட் ரத்து பண்ண மாட்டான்றான். பிஜேபி நம்ம கேட்கிறோன்றதால நீட் ரத்து பண்ண மாட்டேன்றான். அந்த நீட் ரத்து பண்ணணும் எவ்வளவு நாங்களும் முயற்சி பண்றோம். ஏன் இப்போ வாய்க்கிலேயே பேசுறாரு? இல்ல, நீங்க நீட்ல ரகசியம் வந்துட்டு நீங்க ஏமாத்தி ரகசியம் ஏமாத்தி பண்றாரு சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி. அவரு போய் பிஜேபி கிட்ட சொல்லி நீட் ரத்து பண்றது. நீங்க ரகசியம்னு சொல்லித்தானே மக்கள் ஆட்சி உங்க கையில கொடுத்தாங்க. இதுவரை இரட்டை இலச்சினத்தில் ஓட்டு போட்ட கை என்றைக்கும் உதயசூரியனுக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை இந்த ஒத்த வார்த்தைக்கு நம்பிதான் உதயசூரியன்ல ஓட்டு போட்டாங்க. நீங்க அப்படி ரகசியம்ன்ற பேர்ல இது பொய் பொய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல்ல இப்போ கடைசியா. ம். திமுக எல்லாம் போய் சொல்லி ஆட்சிக்கு வரணுன்ற அவசியம் திமுக கிடையாதுங்க. 4 வருடம் அது கடந்து ஒரு நல்ல விட்டது. எண்ணத்துலதான் இருங்க. நீட்டை ரத்து பண்ணணும் நல்ல எண்ணத்துல தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அதுக்காக நம்ம எவ்வளவு போராடணும். இப்ப நீதிமன்றத்தை வழக்கோட தொடர்ந்து இருக்கிறோம். சம்பந்தமா வழக்கோட தொடர்ந்து இருக்கிறோம். நம்ம நீட் ரத்து பண்ணணும் தான் போராடிட்டு இருக்கோம். இந்த ஒன்றிய அரசிட்ட எவ்வளவு போராடுறோம். நம்ம கேட்கிறோன்றதுனால வேணும்னு சொல்லி நீட் அவன் ரத்து பண்ண மாட்டான்றான். நம்ம போராடி இருக்கிறோம். கண்டிப்பா தமிழ்நாட்டுல நீட் ரத்தாகுதுன்னா, தமிழ்நாட்டுல இல்ல அகில இந்திய அளவுல நீட் ரத்தாகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது அந்த முயற்சி எடுத்து அது வெற்றி காண போகுது யார் என்று கேட்டால் திமுக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். கண்டிப்பா நடக்கும். அரசியல் ஒரு சில இதெல்லாம் சகஜம். பட் இது இல்ல இல்ல, நாங்க நீட் தேர்வு 2017 கிட்டத்தட்ட 4, 5, 9 வருடங்கள் ஆகி போச்சு. இது வரைக்கும் பண்ண முடியாத 9 வருடத்திற்கு பிறகு நீங்க என்னத்தை குறை கண்டுபிடிச்சு இனிமே எப்படி அதை நீங்க தடை பண்ண போறீங்க? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருக்கிறது சரியாக 74 மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டுல 74 மெடிக்கல் காலேஜ், 38 கவர்மெண்ட், 36 பிரைவேட். ஓவரால் இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா 706 மெடிக்கல் காலேஜ், 386 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. பசங்க ஓவரால போட்டி போடட்டுமே. கடந்த வருடத்தில் கூட தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் அதிக அளவுல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. டாப் 10ல அவங்க வர்றாங்க. ஏன் விட வேண்டியதானே? இதுல என்ன மாணவர்கள் பெரிய அளவுல மாணவர்கள் சைட்ல இருந்து எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் வந்த மாதிரி தெரியல. அன்றைக்கு நீட் புதிதாக வரும்போதுதான் மாணவர்கள் என்ன செய்யணும் தெரியாம முழிச்சாங்க. நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப புரிதல் வந்துருச்சு, அவங்க படிக்கிறாங்க. நீங்க ஏன் இதை வச்சு அரசியல் பண்றீங்கன்னு தானே கேள்வி எழுப்புறாங்க எதிர்கட்சி சேர்ந்தவங்க எல்லாம். இதை வச்செல்லாம் ஏங்க இதை வச்செல்லாம் அவன் அரசியல் பண்ணல. எத்தனை பேர் தூக்குல தொங்கினாங்க? அனிதா சேர்த்து எத்தனை பேர் தூக்குல தொங்கினாங்க? 21 பேர் இறந்துருக்காங்க. எத்தனை இப்போ ரீசெண்டா ஒரு மாசத்துல ஒரு ஏதோ சென்னையில ஒரு பொண்ணு இருக்குல்ல, இப்போ ரீசெண்டா இருந்தாங்களே, எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நீட்டுக்காக? அந்த நம்ம படிச்சு நம்ம கனவு நிறைவேற்ற முடியும். எத்தனை பேர் இறந்துட்டாங்க? அதெல்லாம் மனசில் வச்சுதான் நீட்டு ரத்து பண்ணணும்ன்ற தவிர இதை வச்சு மட்டும்தான் அரசியல் பண்ணி 2026 திமுக ஆட்சிக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. நீட்டை ரத்து பண்ணிடுறோம்னு சொன்னதுனாலதான் இந்த முறை நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அது மட்டும்தான் காரணம்னா இப்ப நம்ம இவ்வளவு சாதனை பண்ணி ஒரு திராவிட மாடல் அரசுல பெண்களுக்காக இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவர் தளபதி இருக்கிறார். இன்னைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீட்டை ரத்து பண்ணணும்ன்றது நாங்க ஒண்ணு இந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரி இப்போ ஃப்ராட் அரசியல் பண்ணல. வன்னியர்களுக்கு 10.5 தரேன்னு சொல்லி நாங்க ஏமாத்தான்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. பண்ணணும்ன்ற எண்ணம் மனசுல இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப பரந்தூர் விமான நிலையம் வந்தது, அந்த ஊர் மக்கள் எல்லாம் போராடினாங்க. இங்க அது மாதிரி டங்ஸ்டன் வந்தது, ஊர் மக்கள் எல்லாம் போராடினாங்க. ஒரு நேரத்துல ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு வந்தப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு முக்கியமா இளைஞர்கள் அந்த சுரங்கத்தை எடுத்து மூடிட்டுமே. டங்ஸ்டன் இல்லையே தளபதி. இல்ல சார், சொல்றேன், எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். மக்கள் அவங்களா அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க போராட்ட காலத்திற்கு வர போறாங்க. அது மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய போராட்டம் மெரினாவில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் போராட்டம் நடந்துச்சு. மக்களுக்கு தேவை. இப்போ இந்த நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எந்த மக்கள் நடுத்தருவில் இறங்கி போராடுறாங்க? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. மக்கள் போராடுறாங்கன்னு வரவேற்போம், ரைட், ஓகே அப்படின்னு. எந்த மக்களும் எந்த பிள்ளைகளுமே சொல்லலையே. பிள்ளைங்க எல்லாம் படிக்க போயிருச்சு. நீங்க இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. இதை வச்சுதான் அரசியல் பண்ணி திமுக ஆட்சி நடத்தணுமா இல்ல வர தேர்தலில் திமுக ஜெயிக்கணுமா? என்னங்க பேசுறீங்க? அன்னைக்கு அந்த நீட் அறிவிச்சும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. எத்தனை பேர் இறந்தாங்க? இன்னைக்கு வரைக்கும் சாகுறாங்களே.
இன்னைக்கு வரைக்கும் இழந்துட்டு இருக்காங்களே. அதனாலதான் நீட் வேணாம்னு சொல்றோம். இது வச்சு மட்டும் தான் அரசியல் பண்ண அவசியம் எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லா மாணவர்கள் நாங்க நீட் எங்களுக்கு வேணும் சொல்லிட்டு இருக்காங்களா? ம். வீதிக்கு எல்லா மாணவர்கள் வந்துருவாங்களா? படிக்கிற பசங்க வந்து போராட முடியுமா ஜல்லிக்கட்டு மாதிரி? சார் இல்ல சின்ன பிள்ளைங்க காலேஜுக்கு சார் போறவங்கள சார் வந்து ரோட்ல 16 உட்காருவான். நம்ம தான் அந்த 16 பசங்களுக்காக நம்ம தான் போராடணும். ஒரு பசங்களுக்காக நிமிஷம் நம்ம இருங்க. தாங்க போராடணும். பசங்களை 10 கடத்துக்கு வர முடியாது. 16 17 வயசு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சார். அவங்களுக்கு நம்ம தான் வந்து உளவியல் ரீதியா மன ரீதியா சொல்லி புரிய வைக்கணும். இப்ப நீங்க 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல நடக்குது இல்ல, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்குது, பிள்ளைங்க ஃபெயில் ஆகுது, தற்கொலை பண்ணிக்கிறது, இதுக்காக நீங்க எக்ஸாமே இழுத்து மூடிடுவீங்களா? பொதுத் தேர்வை நடக்க விடாம பண்ணிடுவீங்களா? பண்ண மாட்டோம். பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீங்க அதை பண்ண மாட்டீங்க. ஒரு பிள்ளை இந்த மாதிரி இறக்குது அப்படின்றதுக்காக இதை வச்சு நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்க சார் எதிர்ப்பு வந்தது? நான் சொல்றேன் 38 எல்லாம் காலேஜுக்கு இல்ல 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 38 காலேஜுக்கு பசங்க எந்த ஃபைட் மக்களும் பண்றதா, சொல்ல. ஒரு மாதிரி 386 சேனல் காலேஜுக்கு ரெண்டு மூணு பசங்க ஃபைட் சேனல் பண்றது சொல்றீங்க நல்லதா? தவிர மக்கள் தான் சொல்ல. மக்கள் வந்து நீட் விஷயத்துல திமுக பக்கம் தான் நிக்கிறாங்க. நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பக்கம் தான் நிக்கிறாங்க. நீட்டை ரத்து பண்ணணுன்றது எல்லா மாணவர்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் உண்டு. நீட் வேணாம் தான் நினைக்கிறாங்க. ம். என்ன சொல்றது? இப்ப வேற வழி இல்லாம படிக்கிறாங்க, அது பாஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு வழி, ஒரு நல்ல வழி மிக விரைவில் பிறக்கும். நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். நல்ல வழி பிறக்கும். அதுக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ரோல் மாடலா இருப்பார். அவர் தான் இந்த நீட் விஷயத்தை ஒரு பிரச்சனையை ஒரு தீர்வு கொண்டு வருவார். என்னைக்கு ம். இருந்தாலும் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த நீட்டுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவார். அப்ப திமுக திமுக இது வரைக்கும் சொன்னதெல்லாம் செஞ்சுக்குது. கவர்னர் எவ்வளவு ஆட்டம் போட்டாரு. துணைவேந்தர் அந்த வேந்தர் மசோதால ஒரே ஒரு தீர்ப்பு வாங்கினார் பாத்தீங்களா தளபதி? ஆல் இந்தியா லெவல்ல இனிமே முதலமைச்சர் தான்டா வேந்தர்ன்ட்டாங்க. துணைவேந்தர் முதலமைச்சரை பார்த்து நியமிச்சுக்கலாம். இனி கவர்னர், நீ போஸ்ட்மேன், நீ அரசாங்கத்தை தலையிடக்கூடாது, உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது, போய் கம்முன்னு உக்காருன்னு சொல்லி எவ்வளவு பெரிய அடி கொடுத்தாரு. அன்னைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை கலைஞர் பெற்று தந்தார். இன்னைக்கு இனிமே வேந்தர்னு சொன்னா முதலமைச்சர் தான் வேந்தர். துணைவேந்தரை முதலமைச்சரை நியமிக்கலாம். கவர்னர், நீ ஏதோ ரெண்டு ஆலோசனை சொல்லலாம், உனக்கு எந்த பவர் இல்ல. இவரான போஸ்ட்மேன் இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சுல, அப்படி ஒரு தீர்ப்பு நீட்டுக்கு வரும். காத்திருப்போம். அப்படி ஒரு தீர்ப்பு நீட்டுக்கு வரும். நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். நல்ல எப்படி இந்த வேந்தர் விஷயத்துல நல்ல தீர்ப்பு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரோ தளபதி, அந்த மாதிரி இந்த நீட்டுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு திமுக அரசு தொடர்ந்து இருக்குது. நல்ல தீர்ப்பு நீட்டுக்கு நீதிமன்றத்தில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீட்டுக்கு நல்ல தீர்வு கிடைத்தால் மக்கள் வரவேற்க போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கான தீர்ப்பு கண்டிப்பா கிடைக்குதான்றத. நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஒரு சிலதெல்லாம் போராட வேண்டியது இருக்கும் சார். எடுத்த உடனே நடந்துடாது சார். ஒரு சிலதெல்லாம் போராட வேண்டியது இருக்கும். போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். ஓகே. சொல்வதுதான் திமுக சொல்வதுதான் சொல்லும், செய்வதுதான் சொல்லும். கண்டிப்பா நடக்கும். ஓகே சார். ஓகே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலை தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.